அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஹைனா ஃபுட் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கனவா கிரேவி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு ஆனியன் ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியனை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கட்டும். நம்ம 1/2 கிலோ கனவாக்கு வந்து ஒரு 2 சைஸ் வெங்காயம் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி குட்டியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி நிறையா தேவைப்படாது. ஸோ 2 வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி கரெக்டாக இருக்கும். எல்லாமே ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு விசில் வைக்கும்போது எல்லாம் கரெக்டாக ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கரலாம். இதுக்கடுத்து நான் 1/2 கிலோ கனவா வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ இதையும் இதோட சேர்த்துக்கலாம். கனவா வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 5-6 தண்ணிக்கு மேலே வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து கறி மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லாமே போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. எல்லாமே ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. இதுலேருந்து நம்மளுக்கு தண்ணி வரும். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை நம்ம சேர்த்துக்கரலாம். பார்த்தீங்களா, ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வந்து அந்த கனவாலேருந்து தண்ணி அவ்வளோ வந்திருக்கு. இதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறையா சேர்க்க வேண்டாம். இது சீக்கிரமாகவே ஒரு 4 விசிலுக்கே நல்லா வெந்துடும். ஸோ எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை மட்டும் குட்டியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு விசில் போட்டு ஒரு 4 அல்லது 5 விசிலுக்கு வச்சாலே போதும். நம்மளுக்கு சூப்பராக கனவா வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்து விசில் வச்சுக்கலாம். விசில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்களேன், சூப்பராக நமக்கு ரெடி ஆகிருக்கும். கொஞ்சமாக நம்மளுக்கு தண்ணி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஹையில் வச்சு வற்ற விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெந்துருச்சான்னு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. வேகலைன்னா இன்னும் ஒரு விசில் 2 விசில் கூட வச்சுக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது. ஸோ தண்ணி மட்டும் எனக்கு இன்னும் கொஞ்சம் வற்றணும். அதனால நான் ஹையில் வச்சு இதை கொஞ்சம் நான் வற்ற விட்டுக்கிறேன். ஸோ நல்லா வற்றினதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஒரு கிரேவி மாதிரி வரும். பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபைனலாக. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது. சாம்பார், ரசம் இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு வச்சு சாப்பிட்டாலும் இந்த கனவா கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு கிரேவி, ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியானதாகவே இருக்கும் செய்கிறதுக்கு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். இது உங்களுடைய விருப்பம் தான். காரம் கூட போட்டுக்கிறது, கம்மியாக போட்டுக்கிறது எல்லாமே நம்மளுடைய ஆப்ஷனல் தான். என் வீட்டில் நான் கம்மியாக போடுறேன் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட்டில் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான கனவா கிரேவி ரெடி. இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.